ரொம்ப முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். மார்பிள் மவுண்டைன்ஸ். சேவரி டேஸ்ட்டில் இருக்கும் கோகோனட். இப்போ பாருங்க அம்மா கீழே விழுந்தோம், அவ்வளோதான். அந்த கடைசிக்கு போயிட்டு வந்தோம் நம்ம. ஸோ அங்கே ஒரு குட்டி ஓட்டர் இருக்கோங்க, அது வழியாக பூந்து வரணும். வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு. வணக்கங்க, நான் பிரியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளான் டு ட்ராவல் சேனல். ஸோ இன்றைக்கி நமக்கு வியட்நாமில் 11வது நாள். நான் இங்கே சென்ட்ரல் வியட்நாமில் இருக்கேன். மெயின் சிட்டியாக இருக்க டனாங்கில் இருக்கேன். நேற்று நைட்டு தான் வந்து இறங்குனது. ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றியாச்சு. நேற்று சான்சா பெனின்சுலா, அதுக்கப்புறம் நைட்டு மார்க்கெட்டு, டிராகன் பிரிட்ஜுன்னு எல்லாம் போய் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி என்னோடய பிளான் என்னென்னா, டனாங்கில் இந்த ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு வேறு ரூம் போகணும். ப்ளஸ் வந்து நம்ம இன்றைக்கி தான் வந்து இந்த சென்ட்ரல் வியட்நாமில் ஃபைனல் டேவாகவும் இருக்க போகுது. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு நமக்கு நாள் அதிகமாக இல்லாததுனால நம்ம சதர்ன் வியட்நாம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நேற்று நைட்டு ஃபுல்லாக அதை பற்றி சர்ச் பண்ணி எதுவும் ஒர்க் அவுட் ஆகாமல் என்னடா பண்ணுறது, சதர்ன் வியட்நாம் எப்படி போகிறதுன்னு உட்காந்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு 22 மணி நேரம் 24 மணி நேரம் ஆகும் சதர்ன் வியட்நாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ வேறு எங்கன்னா போகலாமான்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷன் கிடச்சிது. இன்னைக்கு காலையில் சும்மா செக் பண்ணுறப்போ எனக்கு ஹோச்சிமின் சிட்டிக்கு ஃப்ளைட்டு 4000 ரூபாய். ஐயையோ என்னடா இது 4000 ரூபாய் செலவு பண்ணுமேன்னு யோசித்தேன். ஆனால் பஸ்ஸுக்கு நமக்கு வந்து 2000 ரூபாயில் வரும். பஸ்ஸோட இது பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் அந்த மாதிரி வருது. அதான் யோசித்தேன். சரின்ட்டு கேன்தோன்னு ஒரு இடம் இருக்குங்க, மெக்காங் டெல்டா. அந்த இடத்துக்கு வந்து நான் ஃப்ளைட் போட்டு பார்த்தேன். 2400 ரூபாய்க்கு அகோடாவில் மட்டுமே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. உடனே புக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டலாட்டுக்கு பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கேன்தோன்ற இடத்துக்கு வந்து நான் ஃப்ளைட் புக் பண்ணிட்டேன் 2400 ரூபாய்க்கு. நம்ப முடியல, என்னாலையும் நம்ப முடியல. நாளைக்கும் 2400 ரூபாய், இன்றைக்கும் 2400 ரூபாய் காட்டுச்சு. சரி, இன்றைக்கி நம்ம இங்கே சுற்றணும், நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்து ஓடணும். ஸோ இப்போ இந்த ரூமில் வந்து நம்ம செக் அவுட் பண்ணுறதுனால பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம், நம்ம பெட்ரோல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதனால் நைட் எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு 2 நாளுக்கான காசை கொடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம மார்பிள் மவுண்டைன்ஸ் போகிறோம். அது ஒரு சூப்பரான இடம், அதுக்கு தான் போகிறோம். அடுத்து ஹொயான் அப்படின்ற கிராமத்தை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. இப்போது இன்றைக்கி ஃபுல்லாக தான் சுற்ற போகிறோம். சுற்றிட்டு ஈவினிங் வந்துடலாம். வந்து இந்த பேக்கை இங்கே கீழே கொடுத்துட்டு போகிறேன். இதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த ரூமுக்கு போயிடலாம். மோஸ்ட்லி ரொம்ப கம்மியாக இருக்கிற ஹாஸ்டலாக பார்த்து தான் புக் பண்ணணும். இன்னும் பண்ணிடலாம். ஓகேங்க, ஜக்கின் போட்டுட்டேன். அப்போ தான் கேமரா ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ண முடியும். அதனால் கிளம்பிட்டோம். மார்பிள் மவுண்டைன்ஸ் தான் போகிறோம். ஆக்சுவலாக நான் இங்கே கேட்டேன் ஒரு நாள் எக்ஸ்டென்ஷனுக்கு. அவங்க வந்து ரூம் அவைலபிள் இல்லை, அகோடாவில் தான் புக் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த ரூமுக்கு நம்ம ஜஸ்ட்டு 650 ரூபாய்க்கு தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ வேண்டாம் அப்படின்ட்டு தான் இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்கேன். இந்த ரூம் வேறு புக் பண்ணணும். ஃபஸ்ட்டு மார்பிள் மவுண்டைன்ஸ் போகலாம், அதுக்கப்புறம் புக் பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஸோ வெயில் பொழந்து கட்டுதுங்க, பயங்கர வெயிலுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நார்தர்ன் வியட்நாம், சதர்ன் வியட்நாம், சென்ட்ரல் வியட்நாம் இதோட கிளைமேட்லாம் ரொம்பவே மாறுபடுங்க. சேம் கிளைமேட்லாம் இருக்காது. ஸோ ரோட்ஸில் இந்த மாதிரி லைன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டர்னிங்காக வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வந்து டர்ன் பண்ணிக்கணும்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மார்பிள் மவுண்டன்ஸ். தெரியுதா? லிஃப்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்கா? ஸோ பார்க்கிங் போட்டுடலாங்க. இங்கே எப்படியோ ஏதாவது ஒரு கடையில் தான் விடுவோம். ஹவு மச்? ஓகேங்க, மார்பிள் மவுண்டைன்ஸ் வந்துட்டோம். நம்மளோட பைக்கை வந்து அங்கே பார்க் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி இங்கே இருக்கிற கடைகளில் தான் நம்ம பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்க் பண்ணுறப்போ அவங்க வந்து சொவெனியர் வாங்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்க, நான் வெறும் பார்க்கிங் மட்டும் தான் பண்ணுறேன், சொவெனியர் வாங்க வரல. ஏன்னா 10,000 ரூபாய் பார்க்கிங்க்கும் பல தௌசண்ட்ஸ் ஆர் லட்சங்களில் வர சொவெனியருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெயில் பொழக்குது, தெரியுதா உங்களுக்கு? என்னால் நிற்கவே முடியல, உள்ளே போகிறேன். ஸோ நிறைய சொவெனியர் ஷாப் இருக்கும், அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு லிஃப்டெல்லாம் வச்சுருக்காங்க மார்பிள் மவுண்டெயினில், சும்மாலாம் இல்லை. உள்ளே ஒரு குகை இருக்குங்க, சாமியும் இருக்குங்க. நம்ம வந்து நடந்தே போயிடலாம் உள்ளே, லிஃப்ட் வேண்டாம் நமக்கு. பட் டிக்கெட் எடுக்கணும். எவ்வளோ டிக்கெட்டுன்னு மறந்துட்டேன், இருங்க பார்க்குறேன்.
ஸோ இவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. ஐயோ ஏர்லியாக வந்தால் தான் நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். இல்லை இவ்வளோ கூட்டம். இப்போ இதில் நின்று டிக்கெட் எடுக்கணுமா? ஸோ வண்டியாக மக்கள் வர்றதுனால இவ்வளோ கூட்டங்க. ஸோ நான் லாஸ்ட் டைம் வர இப்போ 2024 இருந்துச்சு, இப்போ 2026 ஆயிடுச்சு. இதுதாங்க என்ட்ரன்ஸ். எப்படி இருக்கு? சூப்பரா. ஸோ என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா இருக்காங்க. ஸோ ஒரு மலையை குடஞ்சி உள்ளே வந்து குகை இருக்குது, ப்ளஸ் வந்து வெளியே நமக்கு லிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வண்டியாக வந்துக்கிட்டே இருக்காங்கல்ல, நம்ம போகலாம். ஓகேங்க, இது வந்து நம்ம உள்ளே நுழையிறதுக்கான டிக்கெட் கவுண்ட்ரு 20,000 சரிங்களா. லிஃப்ட்டில் போகிறீங்கன்னா அந்த க்யூவில் நின்று போகணும். எது பெட்ரு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அங்கே நிற்கிது பாருங்கள், நமக்கு எப்போவுமே குகை தாங்க பெஸ்ட்டு. ஸோ நான் உள்ளே போகிறேன், டிக்கெட் சேல் பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போகலாம். ஓகே லெட்ஸ் கோ. சூப்பராக இருக்கா? ஸோ டனாங்கில் ஒரு ரொம்ப முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். முக்கியமான இடம் மார்பிள் மவுண்டைன்ஸ். இங்கே வர வேணாம் தான் நினச்சேன், டூரிஸ்டியாக இருக்குன்ட்டு. ஆனால் உங்களுக்கு காட்டணும்ல இந்த இடத்தோட மகிமையை, அதுக்கு தான். இங்கே ஒரு பூனை சிலை இருக்கும் இந்த மாதிரி, அது இருக்குல்ல, அது கூட நின்று நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இதயத்தில். ஸோ எல்லா விலங்குகளையும் வச்சு நமக்கு வந்து இந்த வழியை பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சீனிக்கான அழகான மலை, மார்பிள் மவுண்டெயின்ஸ். அழகான குகைன்னு சொல்லலாம். ஜில்லுன்னு இருக்கும் உள்ள, பட் நாக்கு தள்ள ஏறணும் இப்போது. ஸோ கைடில் நிறைய பேர் வந்திருக்காங்க. நாக்கு தள்ள நடக்க போகிறோம் மேலே போகலாம். ஸோ இவங்கெல்லாம் டூர் பேக்கேஜில் வந்திருக்காங்க, நம்ம தனியாக போயிடலாம். ஒவ்வொரு இடுக்கையும் அதெல்லாம் ஒன்று இருக்குமே. இங்கே லேடி புத்தா தானே அவங்களோட ஃபோட்டோ வச்சுட்டு பேக்ரவுண்டில் தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம்னு, சரியான ஹைட்டில். நம்ம நோம்னாவுக்கு கொஞ்சம் கூட டூரிஸ்டியாக இல்லாமல் ரொம்ப அழகாக போயிருந்தோம். பட் இது எவ்வளோ டூரிஸ்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எங்கள் ஊதுபத்தி மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வச்சுருக்காங்கல்ல, அதை எடுத்து சாமி கும்பிட்டுட்டு இங்கே சொல்லி விட்டுறலாம் போல். லாஸ்ட் டைம் இதெல்லாம் நான் பார்த்த மாதிரியே இல்லைங்க, இப்போ தாங்க பார்க்குறேன். இதெல்லாம் ரொம்ப சாமியாக வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே போகலாம். ஸோ அப்படியே ஏறி போயிடலாம் மேலே, சூப்பராக இருக்கும். இல்லைங்க இந்த சைடு என்ன இருக்குது பார்த்துட்டு வரேன், உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே உள்ளே பெரிய சாமி இருக்குது. ஸோ இங்கே ஒருத்தர் நாக்கை பயங்கரமாக காட்டுறாரு, நம்ம ஊர் கருப்பு சாமி மாதிரி போல். ஸோ பாருங்கள், லாஸ்ட் டைம் இந்த சைடே நான் வரல, அப்படியே போயிட்டேன். சக்கரை மாதிரி வச்சுருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணால் நான் உங்களுக்கு ரிட்டர்னில் கொடுக்குறேன் பாருங்கள். லாஸ்ட் டைம் நான் இதெல்லாம் பார்க்கலையா, அப்படியே வந்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஊர்லலாம் கல் அடுக்குவாங்கல்ல, வீடு கட்டுறன்ட்டு அந்த மாதிரி கல் அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் காசையும் சொருகி வச்சுருக்காங்க. ஒரு அழகான கோவங்க, அதில் எல்லா சாமியும் செட் பண்ணி விட்டுறாங்க. அங்கே எல்லா கோகையிலையும் டூரிஸ்ட்டுமே அப்போ தானே வருவாங்க, அதனாலேயே இப்படி இருக்குது. பார்க்கலாம் இதை பற்றி இது எப்படின்ட்டு.
தான் போக மாதிரி போகுது. ஆக்சுவலாக இது நிறைய வழிகளை கொண்டு இருக்கு. நான் ஒரு வழி தான் போனேன், மேலே மட்டும், கீழெல்லாம் போகல. இப்போ நம்ம அதை கீழே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பா எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள், கீழே போய் பார்க்கலாம். முதல்ல வந்து யாரையோ கடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க நாயெல்லாம் வச்சு. இந்த சைடும் வரலாம், இந்த சைடும் வரலாம். நம்ம இந்த சைடாக வந்துடும். ஓகே, நல்லா தான் இருக்குல்ல. இந்த சைடு நான் லாஸ்ட் டைம் வரலைங்க, புதுசாக இருக்கு பாருங்க எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு. டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் காட்டுறாங்க. ஏதோ மூட நம்பிக்கையாக தான் காட்டுவாங்க, அதை நம்ம நம்பணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே சாமி இது மாதிரி தான் போகலாங்க. நம்ம இதை ரசிச்சுட்டு போகலாம். இங்கெல்லாம் பாருங்கள், அந்த ஜிகு ஜிகுன்னு மினுமின்னு இருக்குமே, அந்த மாதிரி இருக்குது இந்த தரெல்லாம் பாருங்கள். அது பயம் பாருங்கள், உள்ளே போகலாம். ஸோ இந்த சைடு வேறு வழி இல்லை, போகலாம். அப்படியே வந்த வழியே போக வேண்டியதுதான். ஓகேங்க, நம்ம இப்படி போகலாம். நான் சென்டர் வந்துட்டு சைடில் ஏற ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து வந்தாச்சு. இப்போ மேலே ஏற போகிறோம். பா உச்சிக்கு ஏற போகிறோம். ஓகேங்க, ஏறத்துக்கு முன்னாடியே கால் வலிக்குது. ஏறலாம். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், பார்த்து போகணும். போகலாம். பயங்கர ஸ்டீப்பாக இருக்கும்ங்க, தெரியுதா உங்களுக்கு? இங்கேருந்தே ஏறுவோம், நல்லா கால் வலிக்கும். இதுக்கப்புறம் இன்னும் ஸ்டீப்பாக போவோங்க. ஆல்ரெடி ஏறினதுனால கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆகுது. குழந்தைய பின்னாடி பேக்கில் உட்கார வச்சுட்டு ஏறுறாங்கங்க, வேறு லெவலில். ஒரு குட்டி அட்வென்ச்சர் தாங்க. உங்களுக்கு சிம்பிளாக எதனா பண்ணோன்னா இப்படி வரலாம். இந்த பாருங்க எப்படி இருக்குது, செமையாக இருக்கா? பரவாயில்ல, பறக்குது. அங்கே ஒரு மாதிரி தான் இருக்காங்க பாருங்க. புத்தா லேடி புத்தா அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. குழந்தை பாரு சூப்பராக ஏறிட்டான். வென்று விட்டோம், மேலே போகலாம். ஸோ அங்கே ஒரு குட்டி ஓட்டம் இருக்கவங்க, அது வழியாக பூந்து வரணும். அங்கே பூந்து வர மாதிரி இல்லை போல. இப்படி போட்டால் வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு சொல்கிறேன். போகலாமா? மாட்டிக்கு போகிறேன். அவ்வளோதாங்க, வந்துட்டேண்ணா. ஆக்சுவலாக இப்படியும் வரலாம் பாருங்க, இப்படியும் வரலாம், ப்ளஸ் இப்படியும் வரலாம். இந்த கேப்பில் பூந்து வரலாம். ஸோ இதை பாருங்கள், மேலே வந்து பார்க்கலாமா? தப்பு பண்ணிட்டேங்க, நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் சொன்னது தப்பு. இங்கே வந்துட்டு கீழே இறங்கிட்டு தான் போயிருக்கேன் போல், எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக இன்னொரு வழி இருக்குது, எப்படி போகணுன்னு சுத்தமாக ஞாபகம் இல்லை எனக்கு. இந்த சைடு தான் வந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ இந்த சைடு இப்படி இருக்கோங்க. இங்கே ஒரு குட்டி இது வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கும். நம்ம பார்க்கிங்கு அதெல்லாம் இங்கே இருக்குது கீழே. ஸோ வந்த வழியே இறங்குறோம். டிராஃபிக் ஜம்மாக வேறு இருக்குது. ஏற்கனவே இதில் இறங்குறது கஷ்டம். இல்லை இவங்க வேறு ரொம்ப செங்குத்தாக இருக்கும்ல, தலை சுத்தம். இந்த இடம் எப்படிங்க இருக்குது, நிறைய ஸ்டாச்சூஸு எல்லாமே இருக்கும் இங்கே. அப்படியே பாருங்கள், போக போக காலெல்லாம் நடுங்குது கீழே இறங்குறப்போ. அப்பா எல்லாருக்கும் வழி விட்டு இறங்கியாச்சு. இந்த இடம் தான் கொஞ்சம் பீக்காக இருக்குது, ஏடா கூடமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வரப்போ சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பிடிச்சி வாங்க, சரிங்களா? லைட்டாக கால் ஸ்லிப்பானா கூட டமால். ஓகே, வந்துட்டோம். இப்போ நான் அந்த இடம் எங்கே பார்த்தேன்றதை போய் தேடணுங்க. இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம்ல, இது முடிச்சுட்டு வெளியே போயிட்டு தான் நம்ம வந்து
அந்த லிஃப்ட்டு இல்லைன்னா ஸ்டெப்ஸ் ஏறி வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். போகலாமா? க்யூவை பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம், சரிங்களா? இப்போ அந்த லிஃப்ட்டை பிடிக்கணுன்னா எனக்கு ஐயோன்னு இருக்குது. இந்த பாருங்க எவ்வளோ கூட்டம். இது மேலே ஏறினா எப்படி தெரியுமா இருக்கும், நல்லாவே இருக்காது. ப்ளஸ் நிறைய ஸ்டெப்ஸு, நம்ம நடக்கவும் முடியாது. இறங்குறது ஈஸி, நடக்கிறது ரொம்ப கஷ்டம், மேலே ஏறுறது. ஸோ இந்த க்யூ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுதா? ஓகே, இங்கே தான் இப்போ நான் போகிறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இவ்வளோ க்யூங்க, இவ்வளோ பெரிய க்யூ நான் பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல. இப்போ இவங்க ஒருத்தராக உள்ளே போகணும், தெரியுதா? அங்கே பாருங்கள் உள்ளே வேற. ஸோ இவ்வளோ பெரிய க்யூவில் நின்று போகிற அளவுக்கு எனக்கு தெம்பில்லை. ஸ்டெப்ஸ் இருக்குது, பட்டு இருங்க யோசிக்கிறேன். எஸ், தமிழ். நீங்கள் தமிழ் தானே நீங்களும்? நான் ஏதோ தெலுங்கு அப்படின்னு நினச்சிட்டேன். ஓகே ஓகே, ஃபேஸ் காட்டணுன்னா பாருங்கள் திரும்பி. நான் சென்னை தான். பிளான் டு ட்ராவல், சோலோ ட்ராவலர். ஸ்டெப்ஸ் ஏறலாமா நான் யோசிக்கிறேன். ஆல்ரெடி வந்திருக்கேன், கஷ்டமாக இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். செகண்ட் டைம் இது யூடியூப்காக வர. ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டேன் வியட்நாம். ஐயோ நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குமே இதில். ஓகே, மேலே ஏறலாம் முடிவு பண்ணியாச்சு. தேங்க்யூ. ஓகேங்க, 40,000 இது. அங்கே ஒரு 20,000, இங்கே ஒரு 40,000, மொத்தமாக 60,000. 200 இருக்குது நமக்கு. ஏறலாமா? அப்பா, அண்ணங்கிட்ட காமிச்சிடலாம். எல்லா இடத்துலையும் டிக்கெட் கண்ட்ரோல். போகலாம். தொடர்ந்து எல்லாத்துலேயும் ஏறிக்கிட்டே இருக்கோம்ல, அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் போல். மேலே கோயில் இருக்கோங்க, சிலைகள் இருக்கும், போயிட்டு பார்க்கலாம். ஸோ சாப்பிடாம ஏறது தான் நம்ம பண்ணுற தப்புன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகுது. ஒழுங்காக சாப்பிட்ருக்கணும். நைட்டும் சாலிடாக பெருசாக ஒன்றும் சாப்பிடல. கொஞ்சோண்டு பன்னிக்கறி, கொஞ்சோண்டு லாப்ஸ்டர் சாப்பிட்டேன், அது பத்தலை. ஏறிட்டோம். திருப்பி இந்த பக்கம் தான் இறங்குவோம். இதாங்க சொன்னேன், நிறைய சிலைகள் இருக்கும்ன்ட்டு. இதெல்லாமே ஃபோட்டோஸ் பார்த்து தான். ஃபோட்டோ எடுத்துக்கோங்க வந்தீங்கன்னா. நல்லாயிருக்கும் உங்கள் மார்பிள் மவுண்டெயின்ஸ், வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துலேயே புத்தர் தான் இருக்கார். நம்ம கூட அந்த கேங் இவங்க. ஸோ இது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இது வர போகிற வழி. இதெல்லாம் ரெஸ்ட் பிளேஸ் போல். டேங்சான் கேவ், இங்கே ஒரு கேவ் இருக்குது, போகலாமா? பாருங்க, சூப்பராக இருக்குது. இங்கே என்ன இருக்குது? இங்கெல்லாம் நான் வரல, போய் பார்க்கலாமா? வா, இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு கோயிலுக்குள்ளே எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஐ மீன் ஒரே ஒரு மலைக்குள்ளே எத்தனை கோயில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு மேப்பே இருக்குது. எக்ஸ்ட்ரா 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த டிக்கெட்டோடு சேர்த்து உங்களுக்கு மேப் கொடுத்துருவாங்க.
ஸோ எல்லாமே புத்தர் தான். ஸோ இங்கே ஒரு கல் புத்தர் இருக்கார், உடஞ்ச மாதிரி இருக்கார். இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் ஏதோ இருக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ வச்சுருக்காங்க. புகையே நம்ம டிஃப்ரெண்ட்டாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. பின்னாடி இருந்து ஆய் காட்டலாமா? என்னங்க ஸ்டாப். ஜில்லுன்ற கோல்ல ஏசி போட்ட மாதிரி. இங்கே நிறைய புத்தா இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எத்தனை புத்தர் சிலைங்க வச்சுருக்காங்க இந்த இதில், மார்பிள் மவுண்டன்ஸில். பார்க்குற இடம்லாம் ஒரு சிலை வச்சிடுறாங்க. நீங்கள்லாம் குகையே பார்த்தது இல்லைன்னா இந்த மாதிரி வந்துட்டு போங்க. நான் போனதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு டனாங் வந்தீங்கன்னா மார்பிள் மவுண்டன்ஸ் ஒரு கேவ் தான், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நான் போன இடம் போகிறதுக்கு கஷ்டம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே, மலேசியா தமிழர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, ஜாலியாக போகலாம். ஸோ நீங்கள் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா நிறைய தமிழ் பீப்புளை பார்க்கலாம். ஸோ நிறைய தமிழ் பீப்புள் தெரியுதா, இவங்க எல்லோரும் தமிழ் தான். பலமாக இருக்கா டெக்கரேஷன்லாம்? நிஜமான பூவா இது? ஆமாங்க, சூப்பராக இருக்குது. செம்மையாக படைக்கிறாங்களே அவங்க, நல்லா பெருசு பெருசாக. ஸோ இங்கே ஒரு கோபுரம் பார்க்கலாமா? மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து சிங்கப்பூர் அப்புறம் மலேசியா இந்த மாதிரியான தமிழர்ஸ் தான் வந்திருக்காங்க, நாட் டைரக்ட்லி ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ இதுதாங்க அந்த கோபுரம். ஸோ மார்பிள் மவுண்டன்னா இது ஒரு முக்கியமான ரெப்ரசன்டேஷன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. அங்கேயும் புத்தர் தான் இருப்பாங்க, அங்கே 2 ட்ராகன் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் ஃபோட்டோ போட்டு தள்ளி இருக்கா அப்படியா, தெரியுதா? தோ இவர்கிட்டலாம் நான் நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அவ்வளோதான். அது வந்து இது லிஃப்ட் இறங்குற வழி. நம்ம அப்படியே ரவுண்ட் அடிச்சிடலாம். லிஃப்ட் அங்கே தாங்க உங்களுக்கு. அங்கேருந்து இறங்கி டேரெக்டாக இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் இறங்குவீங்க. அப்படி வந்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு லிஃப்ட்டுக்கிட்ட வருவோம். டனாங் வந்து வருவீங்களா? மார்பிள் மவுண்டன்ஸ் எப்படியோ நம்ம ஆளுங்க அதிகமாக வியட்நாம் பிளான் போடுறாங்க. ஸோ போட்டிங்கன்னா இங்கே வருவீங்களான்னு சொல்லுங்கள். டனாங்கில் வேறு எந்த இடம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். மெயினாக கீழே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் இறங்குவோம். பொயான் போகலாம், பைக் ரைடு. அப்படியே வில்லேஜ் சைடு போய் சுற்றிட்டு வரலாம். வெயில் பொழக்குது, அதனால் இங்கேயே கொஞ்சம் தாழட்டும், அதுக்கப்புறம் போகலாம். எல்லோரும் கைடோட வண்டியாக வந்துருக்காங்க, அதனால தான் இவ்வளோ கூட்டம். தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ கூட்டம்ன்ட்டு? ஸோ நீங்கள் வந்தீங்கனாலும் இந்த மாதிரி குரூப்பாக வருவீங்க. அதாவது ட்ராவல் ஏஜென்சியில் புக் பண்ணால் இப்படி தான் கூப்பிட்டு வருவாங்க, குரூப்பாக. சரிங்களா? மார்பிள் மவுண்டன்ஸ் வரத்துக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்ல, அதை பற்றி சொல்கிறேன். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நமக்கு இங்கே வரத்துக்கு மைக்கே பீச்சு, அதுக்கப்புறம் ட்ராகன் பிரிட்ஜில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது பஸ் ஸ்டாப்பு. அங்கேருந்து வந்துடலாம். 16ஆம் நம்பர். அங்கே கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க மக்கள், மார்பிள் மவுண்டன்ஸ் போகணுன்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு பஸ் காமிச்சு கொடுப்பாங்க, லோக்கல் பர்சன்ஸு. அதுக்கப்புறம் வந்து மைக்கே பீச்சில் இருந்தும் சேம் பஸ் தாங்க, 16 நம்பர் தான் அது இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு பீச் பக்கத்துலேயே இல்லை, அங்கே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரோட்வேயில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட லோக்கல்ஸ் கேட்டு வந்துடுங்க. கிராப் எடுத்திங்கன்னா 5 நிமிஷம் தான் மைக்கே பீச்சிலேருந்து இந்த இடம். இப்போ நான் வரத்துக்கு எனக்கு ஒரு 7 நிமிஷம் ஆச்சு பைக்கில், அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ஒரு. சரிங்களா? ஸோ அப்படியே வந்துடுங்க நீங்கள். ஸோ பைக் இல்லைனாலும் நீங்கள் கிராப்பில் கூட வரலாம்னு சொல்கிறேன். ஓகேங்க, போகலாம். ஸோ எல்லாம் மேலே பொறுமையாக சுற்றி பார்த்துட்ருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்தேன், சரி நம்ம தமிழ் பீப்பிள் யாருன்னா வந்து பாய் சொல்லிட்டு போகலான்ட்டு. யாரையும் ஆளை காணும், எல்லாம் மேலே இருக்காங்க போல்.
சரி அவங்க ஸ்லோவாக வரட்டும், கீழே பார்த்தா கூட மீட் பண்ணி பாய் சொல்லிடலாம் சரிங்களா. ஸோ ஸ்டெப் சைடு ஏறுறவங்க கம்மி தாங்க, அதிகமாக வந்து எல்லோரும் இந்த ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு பயந்துக்கிட்டு லிஃப்ட்டு தான் எடுப்பாங்க. ப்ளஸ் அது ஒரு தனி அனுபவமும் கூட, அதனாலேயே கூட எடுக்கலாம். கூட்டம் தான் கொஞ்சம் அதிகம், மற்றபடி எடுக்கலாம். நல்லாயிருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வாட்டி வேணால் போய் பாருங்கள். இறங்கிட்டவங்க எங்கன்னா போய் லைட்டாக சாப்பிட்லாம். எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது, சாப்பிட்டுட்டு தான் போகணும். போகிற வழி ஃபுல்லாக கடைகள் தாங்க. லேடிஸ் தான் பாவம் எல்லாம் கடையில் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே நம்ம கட்டுப்படி ஆகாதே, எல்லாத்தையுமே வாங்க முடியும். பாட்டிம்மா நோ, எல்லா சிலைகளுமே இங்கே வைக்கிறாங்க. இந்த இடம் அதிகமாக சிலை வைப்பாங்கங்க இந்த சைட்லாம். காஃபி இருக்குது, இங்கே உட்காந்து குடிக்கலாமா காஃபி? ஓகே. ஸோ இங்கே வந்து பக்கத்துலேயே ஒரு கடையை பார்த்துட்டேன், இங்கே இதெல்லாம் வச்சுருக்காங்க. சரி ஓகே, ஏன்னா குடிச்சிட்டு போகலான்னு உட்காந்துருக்கேங்க. பழக்கம் போல் கோகோனட் காஃபி வாங்கலாமா இல்லை வேறு எதனா வாங்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன், பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்க, லாட்டே தான் குடிக்கலான்னு கேட்டேன், சுட சுட. ஸோ இதுதான் நம்ம காஃபி மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. இவங்க காஃபி தூள் நல்லாவே இருக்கும், சூப்பராக. ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. இங்கே வந்தால் காஃபி கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி குட் ஃப்ளேவர். ஓகேங்க, டைம் 12 ஆயிடுச்சு. வெயில் கம்மியாகாது. இங்கே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரே ஒரு காஃபி குடிச்சிட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். ஸோ இப்போது பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். லன்ச் வந்து ஹொயானில் போயிட்டு சாப்பிட்லாங்க. இப்போ காஃபி குடித்தோம்ல, ஸோ லன்ச்சுக்கு வந்து ஹொயானில் போயிட்டு அவங்களோட லோக்கல் டிஷ் என்னவோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இதுதான் இன்றைக்கி பிளானு. ஸோ பே பண்ணிவிட்டு போயிடலாம். தேங்க்யூ. ஓகேங்க, போகலாம். கிளம்பிட்டோங்க இங்கேருந்து. இப்போ வெளியே வந்துட்டு அப்படியே ரைட் எடுத்தோன்னா நமக்கு ஹொயானு ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே அமைஞ்சிருக்கு, 18லேருந்து 20 வரையும் போகலாம். ஸோ அந்த சைடு நமக்கு கடல், பட் ஃபுல்லாக பில்டிங்ஸ் வந்து மறைச்சிருக்கு. ஸோ ஹொயானுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அழகிய கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கோன்னு சொல்லலாம். கிராமன்றதை விட டவுனு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆறு இருக்குது, அழகாக இருக்குல்ல, நைஸ். பாருங்க, செமையாக இருக்குது இந்த ரோடு இல்லை, சூப்பர் ரோடு இல்லை. சிரிச்சிட்டே போகிறாங்க இந்த ஊர் ஆளுங்க என்னை பார்த்து, யாரா இவ வண்டி ஓட்டிக்கிட்டு கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கான்னு. ஸோ ரொம்ப அழகான ஒரு ஊருங்க ஹொயான். ஸோ இது முழுக்கவே ஹொயான் தாங்க. நம்ம வந்துட்டோம் இந்த பழமையான நகரத்துக்கு. இந்த டவுன் இப்படி தாங்க இருக்குது. ஸோ அப்படியே ஃபாரினர்ஸ் படம் எடுத்து வருவாங்க டனாங்கில் வந்து இந்த இடத்துக்கெல்லாம். இந்த சைடு ஃபுல்லாக நிறைய டெய்லர் ஷாப் இருக்குங்க. ஏன்னா இங்கே துணி வந்து தச்சு போடுறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. டூரிஸ்டிங் வந்து துணி தச்சிலாம் போடுறாங்க. ஓகேங்க, நம்ம வந்து டூரிஸ்டி பிளேசஸை தாண்டி வந்துட்டோம். அது வேணாம் நமக்கு, இப்படி போகலாம். ஸோ எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இந்த ஊரில் இருந்துட்டு போகலாம். நைட் ஸ்டே பண்ணியிருக்கலாம் இங்கே நான். சரி ஓகே, ஏர்போர்ட்டுக்கு தூரமாக இருப்போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை தவிர்த்துட்டேன். நைட் ஸ்டே பண்ணால் செமையாக இருந்திருக்கும் அனுபவம். ஏதாவது ஹோம் ஸ்டேயில் தங்கியிருக்கலாம். ஸோ ஏதாவது லோக்கல் கடையில் சாப்பிட முடியுமான்னு தேடிக்கிட்டு இருக்கேன், பார்க்கலாம். இந்த ஆறு திருப்பி வருது. அப்பா என்னம்மா இருக்குது பாருங்கள். கோகோனட் போட்டு இங்கே தான் ஓட்டுவாங்க. கோகோனட் போட்டு கூட்டு போய் ஓட்டுவாங்கல்ல, இந்த மாதிரி இடத்துல தாங்க ஓட்டுவாங்க. இந்த சேம் ரோட் ஆறு. You hungry? Yes. You like Vietnam food or are you? Vietnam food, local Hoi An food. No, not boat. No boat, just a roadside shop for shopping food. here. I think go to. I
தேங்க்யூ ஸோ மச், யூ ஆர் ஸோ கைண்ட். பை பை, see you. சரிங்க, அக்கா ஏதோ சொல்லி விட்ருக்காங்க இந்த சைடு போய் பார்ப்போம் கடை இருக்கான்ட்டு. அக்கா ஏதோ மெயின் ஏரியா சொல்லி விட்ருக்காங்க போல். இங்கே சாப்பாடு கடையே இல்லைங்க, நிறைய பழக்கடை, பூக்கடை, பேக்கரிலாம் இருக்குது. பொறுமையாக போகிறேன். ஓகேங்க, இங்கே பன்மி தான் இருக்குது. ஆயா கிட்ட கேட்டேன், இந்த சைடாக போக சொல்கிறாங்க, போகலாம். ஓகேங்க, ஃப்ரீயாக ஒரு லோக்கல் கடைக்கு வந்துட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லி. எங்கடா ரெஸ்டாரண்ட் சைடு போய்டுவேணும்னு பயந்தேன். இந்த சைடு ஃபுல்லாக கொஞ்சம் லோக்கல் ஷாப்ஸ் இருந்துச்சு. இந்த கடைக்கு தான் வந்திருக்கேன். கோம்கா கவுலோ, இதெல்லாம் உங்களோட டிஷ் பேர். லோக்கல் ஃபுட்டு இது தான். சிக்கன் ரைஸும் அந்த சிக்கன் நூடுல்ஸ் சூப்பும் தான். ஒயிட் ரோஸ் டம்ப்ளிங்ஸு. ஸோ இதில் காமிச்சிருக்கிறது எல்லாமே உங்களோட லோக்கல் உணவு தாங்க. கரெக்டாக அந்த கடையை பிடிச்சிட்டேன் நான் கஷ்டப்பட்டு. ஸோ அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஃப்ரைடு ரைஸ் நூடுல், குண்டு குண்டு நூடுல்ஸு வித்து போர்க் சொல்லியிருக்கேன். ஸோ வரட்டும், சாப்பிட்டு பார்க்கலாம். சார்ஜ் போட்டு வச்சிட்டேன் என் ஃபோனை. ஸோ இதுதான் அந்த கடை. இதில் இருக்கிறது எல்லாமே அவங்களோட லோக்கல் டிஷ்ஷுங்க. ஸ்ப்ரிங் ரோல் விட்டுருங்க, மற்றபடி எல்லாமே வந்து இந்த ஹொயானுக்குன்னு ஸ்பெஷலான உணவு தாங்க. சரிங்களா? ஸோ இதை தாண்டியும் இருக்குது, இங்கே இவ்வளோ இருக்குது. ஸோ நான் சொல்லியிருக்கிறது இது கவோலோ, போர்க் போட்டு இந்த மாதிரி நூடுல்ஸ் தருவாங்க. வந்து பாருங்கள். ஸோ ஹொயானுக்கு நம்மளோட டனாங்லேருந்து ஒரே ஒரு பஸ் இருக்குங்க. அந்த பஸ்ஸை பிடிச்சி வந்துடலாம். சரிங்களா? அந்த ஸ்டாப் எங்கேன்னு பார்த்து அங்கே ஏறிக்கலாம். லோக்கல்ஸை கேட்டால் சொல்லுவாங்க. நான் வேணால் ஒரு வாட்டி பார்த்துட்டு வேணால் உங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சதுன்னா. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து கிராப்லேயோ இல்லை பஸ்ஸுலேயோ வந்து இறங்கிட்டு இங்கே வந்து நீங்கள் லோக்கல் பைக்கு இல்லைனா வந்து சைக்கிளுமே இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ரெண்ட் எடுத்துகிட்டு இதோ இந்த மாதிரி சுற்றலாம். சைக்கிளில் போகிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி சுற்றலாம். இல்லைனா பைக்கில் சுற்றலாம். அதுவும் இல்லை எனக்கு கன்வீனியண்ட்டாகவே இல்லை அப்படின்னா நீங்கள் காருன்னு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபேமிலியாக வரீங்கன்னா காரில் வரலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு சென்டர் பாயிண்ட்டாக பார்த்து இறங்கிட்டு நீங்கள் வந்து நடந்தே சுற்றி பார்க்குறதும் பண்ணலாம் ஈவினிங் டைமில். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வண்டி உங்களுக்குன்னு தனியாக எடுத்துகிட்டு வந்து எந்த டைம் வேணால் நீங்கள் சுற்றலாம். ஸோ ஹொயான் மெயின் டவுனுன்னு இல்லாமல் பிற கிராம பகுதியெலாம், அதாவது நான் டூரிஸ்டி பிளேஸாக போனீங்கன்னா அந்த இடம் முழுக்கவே வந்து உங்களுக்கு க்ரீனிஷான இடங்கள் தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஊர் எப்படி இருக்குன்றத. ஸோ இந்த ஹொயானுக்கு நிறைய வந்து வரலாற்று சிறப்பு மிக்க விஷயங்கள்லாம் இருக்குது. சைனீஸு ஜாப்பனீஸ்லாம் வந்து இங்கே ஆளும் போது இந்த இடம் எந்த மாதிரியான ஆர்கிடெக்சரில் இருக்குன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் இங்கே சிறப்பம்சம்னு சொல்லலாம். ஸோ அந்த இடங்களும் இருக்குது. நான் போக ட்ரை பண்ணுறேன். ஸோ ரொம்ப வருஷம் பழமையான வீடுகள்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் போனால் தெரியல, பட் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. இவங்களுக்குன்னு ஒரு பழங்காலத்து கிணறு இருக்குது. அதுலேருந்து தான் அவங்க வந்து அந்த குடிநீர் எடுத்து அந்த தண்ணியில் சமைக்கிற ஒரு சிறப்பு அம்சமும் இங்கே இருக்குது. ஸோ நேற்று நம்ம டனாங்கில் மதிய உணவு சாப்பிட்டோம். அந்த என்னதுங்க அது பேங்க்ஸியோன்னு சொல்லி அந்த பேன் கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா ஹொயானோட ஸ்டைல் தான். ஸோ ஹொயான்லேயும் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்குது. இவங்களோட அந்த குண்டு ரைஸ் நூடுல்ஸுமே மிக மிக பிரபலமான ஒரு உணவாக இருக்குங்க, அவங்களோட லோக்கல் உணவு. ஸோ அந்த கிணத்து தண்ணியில் சமைக்கிறது அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு தரும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. அப்படி தான் சமைக்கிறாங்க. ஓகே, இங்கே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. நான் ஃப்ரைடு வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக சூப்பில் வந்து உங்களுக்கு இதை போட்டு தருவாங்க. இந்த நூடுல் சைஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இது இங்கே ஃபேமஸ்ஸு. பெப்பர் தூவி தராங்க. நான் வந்து இந்த காரமான சாஸ் வந்து எல்லா இடத்துலையுமே காமனாக வச்சுருப்பாங்க, காஞ்ச மிளகால பண்ணது. ஸோ இது கொஞ்சம் வச்சுருக்கேன் லைட்டாக. ஸோ பன்னிக்கறி, ஸ்ப்ரவுட்ஸு அதெல்லாம் போட்டு தான் செஞ்சுருக்காங்க. செம்ம சூடாக இருக்குது, நல்லா இருக்குது. சிம்பிளான டேஸ்ட்டு, ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட்லாங்க, வயிறு ஃபுல்லாகிடும். நல்லா தடியாக இருக்குது. இந்த நூடுல்ஸ் தான் எங்கள் ஃபேமஸ்ஸு. ஹொயான் வந்தால் இந்த தடி நூடுல்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. சரிங்களா? நேம்லாம் மென்ஷன் பண்ணி விட்றேன், பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. தேங்க்யூ. ஸோ 50,000 ஆயிருக்குங்க.
ஃப்ரைடு நூடுல்ஸு 50,000 ஆயிருக்கு. 50,000னா ஒரு 170 ரூபாய் ஆயிருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். இந்த மார்க்கெட் ஏரியாவில் எதுனா ஸ்வீட்டாக வாங்கலாமாங்க? லோக்கல் மார்க்கெட்டு ஃபுல்லாக உள்ளே போனால் வாங்குன்னு வாங்க. இங்கே ஒரு பேக்கரி இருக்குது, இங்கே எதனா வாங்கிட்டு போகலாமா? ஸோ இந்த கடையில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் சேவரி டேஸ்ட்டில் இருக்காங்க. கோகோனட். ஓகே. திஸ் ஒன் சீஸ் 2 வாங்கிக்கலாமா பேசாமல்? ஹவு மச்? 15 to 30. ஓகே 30 பே பண்ணிவிட்டு வரேன். அவர் வந்து பான்மி அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க ஊர் பான்மி. இங்கே ஹொயானில் வேறு மாதிரி செய்வாங்கங்க. இதை பாருங்கள், ஃப்ரை பண்ணி பயங்கரமாக இருக்குது பார்க்க. $30 கொடுத்துட்டு கிளம்புவோம். 10, 20, 30. Okay, 30. Okay. ஸோ இதுதாங்க உங்களுக்கு கேன்தான் கம்யூன்னு சொல்கிறோம். ஸோ கோகோனட் போட்டு மெயினாக இங்கே தாங்க இருக்கும். அதுக்கு பேர் போன ஊர். இந்த ஊருக்குள்ளே போய் பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு? வாவ், ஆனால் இன்னும் ஒரே புகையாக இருக்கே. இங்கே என்ன மரத்தடி நிழல் கிடச்சிதுன்னா உட்காந்து இந்த ஸ்வீட்டை சாப்பிட்லான்னு பார்க்குறேன். பன்னு நிறைய இங்கே ஹோம் ஸ்டே இருக்கவங்க. வந்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு கண்டிப்பாக தங்குங்க. நான் தங்கலை, தப்பு பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் தங்குங்க கண்டிப்பாக, வேறு லெவலில் இருக்கும். தெரியுதா எப்படி இருக்குன்னு? இதோ கோயில் போலங்க. ஸோ இதுதாங்க அந்த அழகான இடம். எங்கன்னா ஏறலான்னு பார்த்தா இங்கே இடமே இல்லையே. எங்கே ஸ்டாப் பண்ணுறது வண்டியை? சூப்பராக இருக்குது இந்த இடம், ஆனால் உங்களுக்கு காட்ட முடியல என்னால். ஸோ இங்கே ஐலாண்டெலாம் இருக்குங்க. போட்டில் ஐலாண்டுக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க. இங்கே குட்டி குட்டியாக இருக்கும். ஓகேங்க, அந்த ஒரு பெரிய நதிக்கு பக்கத்தில் நான் பூந்துட்டேன். போய் பார்ப்போம். இந்த இடம் இப்படி தான் இருக்குது. மேப்பில் பார்க்கல, சும்மா அப்படியே ரேண்டமாக போகிறேன். கரெக்டான இடத்துக்கு தாங்க வந்திருக்கீங்க. பாருங்கள், போட்லாம் இருக்குது. வாவ், இங்கே வந்து போட்டில் எடுப்பாங்க போலல்ல. இந்த ரிவரில் போகிறது சூப்பராக இருக்குது இந்த வழி. நம்ம பிரிட்ஜை இங்கேருந்து பார்க்கலாம். இறங்கிட்டு இந்த இடம் பேர் சொல்கிறேன், ரேண்டமாக வந்துட்டேன். பட் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ நாட் அலௌடு போல் அந்த சைடு. நம்ம இப்படி ஓரமாக பைக்கை நிறுத்திட்டு பார்க்கலாமா? ஸோ இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு இந்த இடத்த பார்த்து பக்கத்தில் ரோடு போகிறதான்னு பார்த்து வந்தேன். இது வந்து வின்குவா டைன்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. இது வந்து கடலோடு சேருதுங்க இந்த இடம். நம்ம ஈஸ்ட் வியட்நாமிஸி பார்த்தோம்ல, இது அப்படியே போய் அங்கே பீச் அந்த லைனு அங்கே போய் சேர்ந்துருது. ஸோ இங்கே இவங்க கல்லெல்லாம் ஜலிச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சன் சைடு வந்து போகக்கூடாதுன்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கேயே நின்றுட்டேன். இந்த பாருங்க, இந்த ஹொயான்ற பழைய டவுனில் அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த பிரிட்ஜு. இது அவ்வளோ மாடர்னாக இருக்குது இல்லை? ஸோ தான் டனாங்கையும் மற்ற இடங்களையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மெயினான பிரிட்ஜு வந்து அந்த ரோலை ப்ளே பண்ணுது. ஏன்னா இது கிட்டத்தட்ட அந்த கடலோடு சேர்ந்து இருக்குது, ஒரு ஆறு மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே கடலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது அப்படியே போய் அந்த துரான் ரிவரோடு சேருதுங்க. துரான் ரிவரில் தான் வந்து அந்த கோகோனட் போட்டில் விட்டுட்ருக்காங்கல்ல, அந்த ரிவர் தான் வந்து துரான் ரிவர்னு சொல்கிறோம். அந்த கடல் தண்ணி வந்து இந்த வழியாக வந்து அந்த துரான் ரிவரோடு கலந்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து அந்த குவாடை பிரிட்ஜு, சரிங்களா? CUADAI குவாடை பிரிட்ஜுன்னு போட்டிங்கன்னா இந்த இடம் வரும். இங்கே வந்து இப்படி ஒரு ஸ்டன்னிங்கான வியூ நீங்கள் பார்க்கலாம். அந்த மூட்டை மட்டும் கொஞ்சம் அசிங்கமாக தெரியுது, இல்லைன்னா அழகாக இருக்கும். சரி, நம்ம அப்படியே ரிட்டர்ன் போயிடலாமா?
ரொம்ப தூரம் வந்துட்டோங்க, போகலாம். இது பார்த்திங்களா பரிசல், எவ்வளோ பெரிய பரிசல், எப்பா ஒரு குடும்பமே போகலாம் போலங்க. ஃபைனலி ஒருத்தவங்க நிறுத்திட்டாங்க, நானும் நிறுத்தி பார்க்க போகிறேன். அப்பாடா, எப்படியோங்க உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது அழகாக செம்மையாக இருக்குல்ல? பாருங்கள், கீழே போட்டில் போயிட்டுருக்கு, சின்ன போட்டு. இதெல்லாம் போட்டுற போகிறேன் கீழே. இப்போ பாருங்கள், அம்மா கீழே விழுந்தோம், அவ்வளோதான், யாராலையும் காப்பாற்ற முடியாது, அந்தளவுக்கு ஆழங்கள். தெரியுதா, ரெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம எங்கத்தம்மா போனோம்? அதோ தெரியுதா அந்த கடைசி, அந்த கடைசிக்கு போயிட்டு வந்தோம். நம்ம இங்கே போயிட்டு வந்தோங்க. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அங்கே வரையும் போயிட்டு வந்தேன் நான். நடுவில் பாருங்கள் அந்த இதெல்லாம் எதுக்கு, மீன் வந்து மாட்டோமா? மீன் மாட்டாதீங்க அவ்வளோ பெருசில். எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த இது இருக்குல்ல, கிளிஞ்சல் எடுக்கிறதுக்காக தான் அப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க நான். அதை எடுத்து எடுத்து ஜலிச்சு அவங்க விற்கிறாங்க போல். ஸோ கடல் தெரியுதா, ஃபுல்லாக கடல் தான். அதெல்லாம் நல்லா பெரிய பிரிட்ஜுங்க, இது செமையாக இருக்குது. அட்வான்ஸ்டாக வீடெல்லாம் அந்த சைடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நடுவுலையே குட்டி குட்டி ஐலாண்ட்லாம் இருக்குங்க, அதுக்கெலாம் போட்டில் கூப்பிட்டு போவாங்க நம்மளை. நான் ட்ரை பண்ணல, பட் நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இந்த சீஸ் பண்ண கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிடுறேங்க. நல்லா இருக்கு. சீஸ் இல்லைங்க, அது எல்லோ கலரில் ஏதோ இருக்குது. எவ்வளோ பக்கத்தில் இருக்கும், செமையாக இருக்கா? அப்படியே உங்களோட கிராமம் தான் இதெல்லாம். ஓலெல்லாம் மின்னிட்டு இருக்காங்க. நிறைய ஹோம் ஸ்டே இருக்குங்க. இது வந்து வெஜிடபிள் வில்லேஜ்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த பாலத்தை தாண்டினதும் அந்த வில்லேஜ் வந்துடுது. இந்த இடமே ஃபுல்லாக வாட்டரால் சூழ்ந்துருக்குங்க, தண்ணியால். இந்த கிராமம் ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்குங்க கிட்டத்தட்ட. ஸோ நம்ம வந்திருக்கிறது ட்ராக்வே வெஜிடபிள் வில்லேஜ். ஓகேங்க, போதும். நம்ம வந்து நனாங்க நோக்கி போக ஆரம்பிச்சிடலாம். டைம் இப்போவே 4:30 ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம அப்படியே போயிடலாங்க, சரிங்களா? ஸோ ஏன் நிறைய பார்க்கலான்னு நினச்சேன். காலையிலேருந்து வண்டி ஓட்டிகிட்டே இருக்கோமா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ ரூம் போயிடலாம், சரிங்களா? மார்பிள் மவுண்டன்ஸை கடந்து போயிட்டுருக்கோங்க. வாலை பார்த்துருக்க மாட்டீங்கல்ல, இது வரைக்கும் பாருங்கள் வால். இதுதான் டிராகன் வால். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு. இதெல்லாம் பிடிச்சாங்களாம், எனக்கு எப்படி இதை எடுத்துகிட்டு வராங்களே தெரியல. இது எதிர்ச்சுன்னா அவ்வளோதான். நம்ம மிகவும் சந்தோஷம் அடைகிறேன், இப்படி ஒரு ஊருக்கு வந்திருக்கேன்.